ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1724வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி. அதில் 9ஆம் 10 திருநாகை எனப்படும் நாகப்பட்டினம் சௌந்தர்யராஜ பெருமாளை அச்சோ ஒருவர் அழகியவா என்று வியக்கக்கூடிய அச்சோ பதிகம். அதனுடைய 2வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். தோழி தலைவன் அழகை வியந்து பேசிய தலைவியிடம், நீ அவரை கண்டபோதே நீர் யார், உன் ஊர் எது என்று கேட்கவில்லையா என்று கேட்க, அவரை நீர் யார் என்று கேட்க முடியவில்லை, என்றாலும் அடையாளம் சொல்லுகிறேன், அவர் ஆறாவமுது ஆழ்வார் போல இருந்தார். கும்பகோணம் ஆறாவமுது ஆழ்வார் போல் இருந்தார் என்று சொன்னாள் தலைவி. அதற்கு அடையாளம் என்ன என்று தோழி கேட்க, இப்பாடலில் எம்பெருமான் ஆறாவமுது ஆழ்வார் என்று நான் கருதுவதற்கு காரணம், அவர் கைகளில் திருவாளி திருச்சங்குகள், சங்கு சக்கரம் அவர் கைகளிலே இருந்தது என்று தலைவி கூறுகிறாள். சங்கும் சக்கரமும் ஏந்திய இவர் திருக்குடந்தை பெருமான் போலே இருந்தார். பாசுரம். தோடு அவிழ் நீலம் மணம் கொடுக்கும் சூழ் புனல் சூழ் குழந்தை கண்ட, தோடு அவிழ் நீலம் மணம் கொடுக்கும் சூழ் புனல் சூழ் குழந்தை கண்ட சேடர்கொல் என்று தெரிக்க மாட்டேன். தோடவிழ் நீலம் மணம் கொடுக்கும் சூழ் புனல் சூழ் குடந்தை கண்ட சேடர்கொல் என்று தெரிக்க மாட்டேன். செஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி, செஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி பாடக மெல்லடியார் வணங்க, பல் மணி முத்தொடு இலங்கு சோதி ஆடகம் பூண்டு ஒரு 4 தோளும் அச்சோ ஒருவர் அழகியவா. எப்படிப்பட்ட அழகு, எப்படிப்பட்ட அழகு, எப்படி என்ன என்று சொல்வேன். செஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி பாடக மெல்லடியார் வணங்க, பல்மணி முத்தொடு இலங்கு சோதி ஆடகம் பூண்டு ஒரு 4 தோளும் அச்சோ ஒருவர் அழகியவா. ஆடகம் என்றால் சிறந்த பொன். அது இங்கே ஆபரணங்களுக்காகி வந்தது, பொன் ஆபரணங்கள். ஆடகம் பூண்டு, ஆபரணங்கள் பூண்டு, 4 தோள்களுமே ஆபரணங்களுடன் இருக்கிறார். சங்கு சக்கரம் ஏந்தி இருக்கிறார். பாடக மெல்லடியார் வணங்க, பாடகம் என்றால் காலணி என்று பொருள். பாத கடகம், அந்த காலணி அணிந்த அடியவர்கள் தொழ, பல்மணி முத்தொடு இலங்கு சோதி ஆடகம் பூண்டு, முத்து மணி ரத்தினங்கள் அடங்கிய அந்த ஆபரணங்களை 4 தோள்களிலும் பூண்டு அவர் விளங்கினார். அவர் யார்? சேடர்கொல் என்று தெரிக்க மாட்டேன். தோடவிழ் நீலம் மணம் கொடுக்கும் சூழ் புனல் சூழ் குடந்தை கண்ட சேடர்கொல் என்று தெரிக்க மாட்டேன். செஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி பாடக மெல்லடியார் வணங்க, பல் மணி முத்தொடு இலங்கு சோதி ஆடகம் பூண்டு 4 தோளும் அச்சோ ஒருவர் அழகியவா. அப்படியே வியக்கிறாள். எப்படி அந்த அழகை சொல்வேன், நாகை அழகியாரோட அழகை எப்படி சொல்வேன் என்று வியக்கிறாள் பரகால நாயகி. இதழ்கள் மலரப் பெற்ற நீலோற்பலங்கள் மனம் வீசும் தீர்த்தங்களாலே சூழப்பட்ட திருக்குடந்தையிலே திருக்கண் வளர்ந்தருளும் இளங்குமரரோ இவர் சேடர்கொல் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. சிவந்த ஒளியுடைய சக்கரத்தையும் சங்கையும் தரித்து கொண்டு பாதகடகம் பூண்ட பாதங்களை உடைய பெண்களால் வணங்கப் பெற்று பல வகை இரத்தினங்களோடும் முத்துக்களோடும் விளங்குகின்ற ஒளியை உடைய பொன் திரு ஆபரணங்களை அணிந்துள்ள 4 தோள்களுமாய் அச்சோ ஒருவர் அழகை என்னவென்று சொல்வேன், எப்படி சொல்வேன். தோழி, இந்த பெரியவர் திருக்குடந்தையிலே திருக்கண் வளர்ந்தருளுகிற இளைஞன் என்று சொல்லும்படியாக விளங்குகின்றார். அவர்தானோ இவர்? நன்றாக தெரியவில்லையே. திருவாளி திருச்சங்குகளை திருக்கைகளிலே ஏந்தியிருக்கின்றார். இளமகளிர் இளைஞர்களை சுற்றி கொண்டிருப்பார்களாகையாலே இவரும் மகளிர்களால் சுற்றி வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்.
அவர்களது உள்ளம் குளிரும்படி முத்துமயமும் பொன்மயமுமான திருபாபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர்களை உவந்து, அந்த பெண்களை உவந்து தழுவுவதற்கு 4 திருத்தோள்களை உடையவராயிருக்கிறார். இவருடைய அழகோ நம்மால் பேசப்போகாது. இவர் இன்னார் என்று தெரியவில்லையே தோழி என்கிறாள். செஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி என்று தொடங்கி பின்னடிகளை முதலில் அன்வயித்து கொண்டு பிறகு முன்னடிகளை அன்வயித்துக் கொள்ளலாம். செஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி பாடக மெல்லடியார் வணங்க பல்மணி முத்தொடு இலங்கு சோதி ஆடகம் பூண்டு ஒரு 4 தோளும் தோடவில் நீலம் மணங்கொடுக்கும் சூழ்புனல் சூழ் குடந்தை கண்ட சேடர்கள் என்று தெரிக்க மாட்டேன். அச்சோ ஒருவர் அழகியவா என்று கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். திருக்குடந்தையில பொய்கைகள் எங்கும் நீல மலர்கள் மனம் கமழ்கின்றன என்பது முதலடியில் உள்ள விசேஷணத்தின் கருத்து. குடந்தை கிடந்த சேடர்கள் என்று தெரிக்க மாட்டேன் என்று சொன்னது இவர் திருக்குடந்தை எம்பெருமானோ அல்லது திருநாக எம்பெருமானோ தெரியவில்லை என்பது பொருள் இல்லை. முன்பாட்டில் சொன்னபடியே அழகான மகாராஜன் போலவும் வைதிக உத்தமர் போலவும் காட்சி தருகின்ற இவர் அசாதாரண லட்சணங்களாலே சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனாயிருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது என்பதாக கொள்ளலாம். அச்சோ ஒருவர் அழகியவா. அச்சோ என்பது ஆச்சரிய குறிப்பிடை சொல். எங்கும் என்றும் கண்டறியாத அழகுடன் ஒருவர் என் கண்ணுக்கு தோன்றுகின்ற இந்த ஆச்சரியம் என் வாக்குக்கு எட்டாதது வாசாம கோச்சரம் என்றவாறு என்று பொருள் கொள்ள வேண்டும். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். தோடு அவிழ் நீலம் மனம் கொடுக்கும் சூழ் புனல் சூழ் குடந்தை கண்ட சேடர்கள் என்று தெரிக்க மாட்டேன். இதழ்கள் மலரும் நீல மலர்கள் நறுமணத்தை பரப்பும்படியாக நாற்புறமும் புனலாலே சூழப்பட்ட திருக்குடந்தையிலே கண்வளர்ந்து அருளுகிற இளையவர் என்னும்படியாக இருக்கிறார். தோடவில் நீலம் மணங்கொடுக்கும் சூழ்புனல் சூழ் குடந்தை கண்ட சேடர்கள் என்று தெரிக்க மாட்டேன். செஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி பாஞ்ச சன்யத்தையும் திருவாழியையும் சங்கையும் சக்கரத்தையும் கையிலே ஏந்தி அலங்காரம் செய்து கொண்டிருக்கிறார். அவை இரண்டும் அவருக்கு ஆபரணங்களாக இருக்கின்றன. செஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி பாடக மெல்லடியார் வணங்க. இளைய மகளிர் தம்முடைய அலங்காரத்தை கண்டு தம் கால்களிலே விழும்படி இருக்கின்ற மகளிரெல்லாம் தம் காலிலே விழும்படி இருக்கிறார். பல்மணி முத்தொடு இலங்கு சோதி ஆடகம் பூண்டு ஓர் 4 தோளும் பல மணிகள் முத்துக்கள் இவற்றோடு கூட மிக்க ஒளியையுடைய அணிகலன்களால் அணி செய்து கொண்டிருக்கிறார். திருத்தோள்களின் அழகினை கண்டால் அவற்றுக்கு ஒப்பனை தேவையில்லை என்று தோன்றுகிறது. ஆயினும் அவர் பல விதமான அணிகலன்களை ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கிறார். போதாமைக்கு சங்கும் சக்கரமும் கூட அவர் தோள்களுக்கு ஆபரணங்களாய் அமைந்திருக்கின்றது. அந்த அழகினை கண்டால் அச்சோ ஒருவர் அழகியவா. இந்த அழகு நம்மால் சொல்ல இயலாததாய் இருக்கிறது, வியக்கும் அளவினதாகவே உள்ளது என்று சௌந்தரராஜ பெருமானின் அழகை வியப்பு என்று வியக்கிறார் பரகால நாயகி. இங்கே கண்டவர் குடந்தை கிடந்த பெருமானோ குடந்தை கிடந்த சேடர்கள், சேடர் என்றால் இளைஞர் என்று பொருள், அழகான இளைஞரா குடந்தையில் இருந்தவரா என்று வியப்பதாக அமைந்திருக்கிறது. எப்படி குடந்தை கிடந்த பெருமான் என்று சொல்கிறேன் என்றால் அவர் கையிலே சங்கும் சக்கரமும் நிற்கின்றன. சங்கும் சக்கரமும் ஆபரணமாய் வைத்து கொண்டிருக்கிறார் இவர். இந்த அழகு தெய்வம் சௌந்தர்யராஜன் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். இவருடைய அழகை என்னால் சொல்ல முடியாத தரமாக இருக்கிறது என்று வியப்பதாக இருக்கிறது இந்த பாடல். தோடவில் நீலம் மனம் கொடுக்கும் சூழ் புனல் சூழ் குடந்தை கண்ட சேடர்கள் என்று தெரிக்க மாட்டேன். செஞ்சுடர் ஆழியும் சங்கும் ஏந்தி பாடக மெல்லடியார் வணங்க பல்மணி முத்தொடு இலங்கு சோதி ஆடகம் பூண்டு ஒரு 4 தோளும் அச்சோ ஒருவர் அழகியவா என்ற இந்த
அழகான அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த அச்சோப்பதிக பாசுரத்தின் அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வராமானுஜதாசன் திருவரங்கம், திருநாகை அழகியார் சௌந்தர்யராஜ பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.